ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்ல இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இந்த எக்ஸாம்ஸ்ல தமிழ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்பல்சரியான ஒரு சப்ஜெக்டா இருக்கு. சொல்ல போனா நீங்க தமிழ் சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணாதான் அடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எவாலுவேட்டே பண்ணுவாங்க. மார்க்ஸ்ங்கிறது வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல பார்ட் 1 வீடியோல ஒரு 50 கொஸ்டின் தமிழ்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் பார்த்திருந்தோம். அதே மாதிரி இப்பவும் இந்த பார்ட் 2 வீடியோல ஒரு 50 கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது நம்மளுடைய பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிற பார்ப்போம். அன்னை மொழியை எனும் பாடலின் ஆசிரியர் யார்? அன்னை மொழி எனும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். இரண்டாவது கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் துரைமாணிக்கம். தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் யார்? தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், தென்தமிழ் தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் துரைமாணிக்கம் என்கின்ற பெருஞ்சித்திரனார். அடுத்ததா ஃபிஃப்த் கொஸ்டின், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? கொஸ்டின் நல்லா பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் க. சச்சிதானந்தன். சிக்ஸ்த் கொஸ்டின், உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகவஞ்சி, பள்ளி பறவைகள் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? அப்படி நல்லா கொஸ்டின் நல்லா பாத்துங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா துரைமாணிக்கம் என்கின்ற பெருஞ்சித்திரனார். இவங்க வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரே ஒரு நூலை மட்டும் கொடுத்துட்டு இதுக்கான ஆசிரியர் என்னங்கிறத யாரு அப்படிங்கிறத கேட்பாங்க. நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மொத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நல்லா மறுபடியும் ஒரு தடவை படிங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகவஞ்சி, பள்ளி பறவைகள் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் துரைமாணிக்கம் என்கின்ற பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன்ஸ்ல பெருஞ்சித்திரனார் இருக்கலாம், பாவலேறு பெருஞ்சித்திரனார் இருக்கலாம், துரைமாணிக்கம் இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே ஒரு ஆள். அடுத்து செவன்த் கொஸ்டின், தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரையின் ஆசிரியர் யார்? தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரையின் ஆசிரியர் தேவநேய பாவாணர். ஓகேங்களா? அடுத்து எய்த் கொஸ்டின் போயிடலாம். எய்த் கொஸ்டின், நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? ஆன்சர் பாரதியார். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். நைன்த் கொஸ்டின்ல பெயர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்பட்ட நூல். தமிழ் சொல்வனம். பெயர் வகை சொற்கள் மற்றும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பட்ட நூல் வந்து தமிழ் சொல்வனம். ஓகேங்களா? அடுத்து 10th கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? ஆன்சர் தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். அடுத்து 11th கொஸ்டின், தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. திருவிக்காவும் வந்து இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டிருக்காரு, திறமை வாய்ந்தவரா இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் தமிழ் திரு இரா இளங்குமரனார். அடுத்த கொஸ்டின் 12th கொஸ்டின், இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேய
முதலிய நூல்களின் ஆசிரியர் யார்? நான் ஏற்கனவே இதே மாதிரி கொஸ்டின் போட்டிருந்தேன். இதே மாதிரி கொஸ்டின் இப்ப பார்த்தோம். அதே மாதிரிதான் இதுவும். இவங்களோட ஒரே ஒரு நூலை மட்டும் கொடுத்துட்டு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். நல்லா கொஸ்டினை பாருங்க. கொஸ்டினை பார்த்துட்டு நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களால இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் என்னங்கிறத பார்த்தலாம். தமிழ் திரு இரா இளங்கோவன். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், ஆவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினியர் உரை, தேவனையும் முதலிய நூல்களின் ஆசிரியர் தமிழ் திரு இரா இளங்கோவனார். அடுத்து 13வது கொஸ்டின் போயிடலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? கொஸ்டின் நல்லா பாருங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? முதல் நாடு ஆன்சர் என்னங்கிற பார்த்தலாம். ஆன்சர் மலேசியா. மலேசியா தான் வந்து ஒரு மொழிக்காக, அதாவது தமிழுக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 14th கொஸ்டின். சொல்லாய்வு கட்டுரைகள் நூலின் ஆசிரியர் யார்? சொல்லாய்வு கட்டுரைகள் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத பாருங்க. ஆன்சர் தேவனைய பாவாணர். சொல்லாய்வு கட்டுரைகள் நூலின் ஆசிரியர் தேவனைய பாவாணர். அடுத்து 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துடலாம். மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தேவனைய பாவாணர். அடுத்து 16வது கொஸ்டின். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? என்ன கேட்டிருக்காங்க? உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? அதுக்கும் ஆன்சர் வந்து தேவனைய பாவாணர் தான். நான் ஒரு தனித்தனியா என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு புக்ல இருந்து லைன் பை லைனா படிச்சு உங்களுக்காக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. 16 கொஸ்டின் என்னன்னு நல்லா பாத்துக்கங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? தேவனைய பாவாணர். அடுத்து 17வது கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துடலாம். 17வது கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு நோட் இருக்கு. என்னங்கிறத பாருங்க. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554ஆம் ஆண்டு கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அயல்நாட்டுல முதலா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நூலா இருக்கு. 1954ஆம் ஆண்டு கார்டிலா என்னும் நூல் தான் முதல்ல தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது எங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் நாட்டுல தலைநகர் லிஸ்பன் இல்ல. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. நோட்டீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து 17வது கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துடலாம். 17வது கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல் அப்படின்னா இதுக்கு பல சொற்கள் இருக்கு. சொல்லுதல் ஒரே பொருள் கொடுக்கக்கூடிய பல சொற்கள். சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு பேசுதல் சொல்லலாம், விழுங்குதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல். இது எல்லாமே ஒரு தரக்கூடிய பல சொற்கள். அதாவது சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு பல சொற்கள். இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு மாதிரி சொல்லலாம். தமிழ்ல இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இது எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்டா பேசுறது, உரைத்தல், இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள் படிச்சவங்க நல்லா பேசுவாங்க. அடுத்து இதே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஒரு கொஸ்டினை மட்டும் சொல்லுதல் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் இருக்கலாம். சரிங்களா? ஒண்ணு மட்டும் இருக்கலாம், 2 மட்டும் இருக்கலாம். நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிட்டு நல்லா படிச்சு எக்ஸாம் போய் நல்லா எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து 18th கொஸ்டின். சொல்லின் பொருள் காண்க. துய்ப்பது. துய்ப்பது என்ற சொல்லின் பொருள். துய்ப்பது என்ற சொல்லின் பொருள் கற்பது, தருதல். துய்ப்பது என்ற சொல்லின் பொருள் கற்பது, தருதல். சொல்லின் பொருள் காண்க. மேவலால். மேவலால் என்ற சொல்லின் பொருள். மேவலால் என்ற சொல்லின் பொருள் என்ன? போர்த்துதலால், பெறுதலால். மேவலால் என்ற சொல்லின் பொருள் பொருத்துதலால், பெறுதலால். நோட் பண்ணிங்க. அடுத்து 20வது கொஸ்டின். முத்தமிழ் என்பன யாவை? முத்தமிழ் என்பன யாவை? முத்தமிழ் என்ன? இயல், இசை, நாடகம். இதுவரைதான் முத்தமிழ் என்பன யாவை அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வந்து இயல், இசை, நாடகம். அடுத்து 21வது கொஸ்டின். முச்சகம் என்பன யாவை? முச்சங்கம் என்பன யாவை? ஓகேங்களா? முச்சங்கம் என்பன யாவை?
முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இதுதான் முச்சங்கம். ஓகேங்களா. அடுத்து 22வது கொஸ்டின். மெத்த வணிகன பிரித்தெழுதுக. மெத்த வணிகலனை பிரிச்செழுதணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? மெத்த பிளஸ் அணிகலன், மெத்த பிளஸ் அணிகலன் அப்படின்னு கிடைக்கும். மெத்த வணிகலன் அப்படிங்கிறது மெத்த பிளஸ் அணிகலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் பிரித்தெழுது. மெத்த அணிகலனோட பிரித்தெழுது வந்து மெத்த பிளஸ் அணிகலன். அடுத்து 23வது கொஸ்டின். ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்படி வருவது எவ்வகை அணி? கொஸ்டின் நல்லா பாருங்க. ஒரு சொல்லோ சொற்றொடரோ ஒரு இரு பொருள்படி வருவது எவ்வகை அணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 23வது கொஸ்டினுக்கு ஆன்சர் இரண்டுற மொழிதல் அணி. அதெல்லாம் நல்லா படிங்க. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்படி வருவது எவ்வகை அணி? இரண்டுற மொழிதல் அணி. 24வது கொஸ்டின். இரண்டுற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24வது கொஸ்டின்ல இரண்டுற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆன்சர் ஸ்லேடை அணி. ஸ்லேடை அணி. ஆன்சர் வந்து ஸ்லேடை அணி. அடுத்து 25வது கொஸ்டின். 25வது கொஸ்டின். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார்? 25வது கொஸ்டின். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழழகனார். 26 தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். அடுத்து 27வது கொஸ்டின். தமிழழகனாரின் சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை யாது? தமிழழகனார் எழுதிய சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை 12. தமிழழகனார் எழுதிய சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை 12. அடுத்து 28வது கொஸ்டின். 28வது கொஸ்டின். முதல் தமிழ் மடிக்கணினியின் பெயர் என்ன? 28வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல் தமிழ் மடிக்கணினியின் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் என்னங்கிற பார்த்தலாம். முதல் தமிழ் மடிக்கணினியின் பெயர் என்ன? முதல் தமிழ் மடிக்கணினியின் பெயர் திருவள்ளுவர். அடுத்து 29வது கொஸ்டின் பார்த்தலாம். 29வது கொஸ்டின். தமிழ் மடிக்கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? தமிழ் மடிக்கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? முதலில் உருவாக்கிய நிறுவனம். ஆன்சர் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். அடுத்து 30வது கொஸ்டின். 30வது கொஸ்டின் என்னங்கிறத பார்த்தலாம். 30வது கொஸ்டின். குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர். குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எல்லாமே இப்ப நான் இந்த கொஸ்டின் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா தமிழ் புத்தகத்துல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து தான் இத்தனை கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இன்னும் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டே போறேன். நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டுமே முழுக்க இந்த ஒரு 50 கொஸ்டின் நான் உங்களுக்காக 10th இருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நல்லா படிச்சுக்கங்க. குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நான் பார்த்தசாரதி. அப்படிங்கிறவர் தான் குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர். ஓகேங்களா. அடுத்து 31வது கொஸ்டின். 31வது கொஸ்டின். முதல் தமிழ் மடிக்கணினி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் தமிழ் மடிக்கணினி எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் என்னன்னா முதல் தமிழ் மடிக்கணினி எப்போது உருவாக்கப்பட்டது? 1983 செப்டம்பரில். 1983 செப்டம்பர்ல தான் நம்மளுடைய முதல் தமிழ் மடிக்கணினி உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இது நம்ம பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனல். அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின் போயிடலாம். 32வது கொஸ்டின். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒற்றென மாட்டி அது உருவகமாகும். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒற்றென மாட்டின் அது உருவகமாகும் என்ற உருவகத்தை பற்றி எழுதியவர் யார்? நல்லா படிங்க. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து
ஒற்றென மாற்றி அஃது உருவகமாகும் என்ற உருவகத்தை பற்றி எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்த்தோம்னா ஆன்சர் தண்டி. தண்டி அப்படிங்கிறவர் தான் உவமையும் பொருளும் வேற்றுமையோடு ஒத்து ஒற்றென மாற்றி நஃது உருவகமாகும் என உருவகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அடுத்து 33வது கொஸ்டின். 33வது கொஸ்டின்ங்கிறத பார்த்தாரு. உவம உறுப்பு மறைந்து வந்தா அது எந்த அணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா எடுத்து பாருங்க. உவம உறுப்பு மறைந்து வந்தால் அது எவ்வகை அணி, எந்த அணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த அணி? ஆன்சர் உவமை அணி. உவமை அணி. ஓகேங்களா. உவம உறுப்பு மறைந்து வந்தால் அது எந்த அணி? உவமை அணி. அடுத்து 34வது கொஸ்டின். மழையும் புயலும் எனும் நூலின் ஆசிரியர் யார்? மழையும் புயலும் எனும் நூலின் ஆசிரியர் யார்? மழையும் புயலும் எனும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் வா ராமசாமி. வா ராமசாமி அப்படிங்கிறவர் தான் மயலும் புயலும் எனும் நூலின் ஆசிரியராக இருக்காரு. ஓகேங்களா. அடுத்து 35வது கொஸ்டின். தமிழ் இன்பம் நூலின் ஆசிரியர். தமிழ் இன்பம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஈரா பி சேது பிள்ளை. ஓகேங்களா. 35வது கொஸ்டின்ல தமிழ் இன்பம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஈரா பி சேது பிள்ளை அப்படிங்கிறவர் தான் தமிழ் இன்பம் என்ற நூலை எழுதியிருக்காரு. அடுத்து 36வது கொஸ்டின். 36வது கொஸ்டின் என்னங்கிறத பார்த்தலாம். 36வது கொஸ்டின். நாட்டுப்பற்று என்னும் கட்டுரையின் ஆசிரியர். நாட்டுப்பற்று என்னும் கட்டுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மு வரதராசனார். மு வரதராசனார் அப்படிங்கிறவர் தான் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரையின் ஆசிரியராக இருக்காது. அடுத்து 37வது கொஸ்டின் போயிடலாங்க. 37வது கொஸ்டின். 37வது கொஸ்டின். புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா ஞாபகம் வச்சுங்க, புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்க அப்படின்னு பார்த்தலாம். ஆன்சர் எழில் முதல்வன். எழில் முதல்வன் அப்படிங்கிறவர் தான் புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர். ஓகேங்களா. ஓகே கைஸ். அடுத்து 38வது கொஸ்டின் போயிடலாம். 38வது கொஸ்டின். 38வது கொஸ்டின். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு பார்க்கலாம். ஆன்சர் மா ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன். நம்ம புதிய உரைநடை என்னும் நூலை எழுதியவர் தான் எழில் முதல்வன். அவரை தான் அதே நூலுக்காக சாகித்ய அகாதமி என்னும் விருது பெற்றிருக்காரு. இவருடைய இயற்பெயர் மா ராமலிங்கம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எழில் முதல்வன் அப்படிங்கிற இவருடைய இயற்பெயர் மா ராமலிங்கம். அடுத்து 39வது கொஸ்டின் போயிடலாம். 39வது. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாய் நின்றார் முதலிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாய் நின்றார் முதலிய நூல்களை இயற்றியவர் எழில் முதல்வனே தாங்க. அதாவது மா ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன். இவர் தான் இந்த நூல்களையும் இயற்றிருக்காரு. யாவதுங்க. புதிய உரைநடை, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும் யாதுமாய் நின்றார் முதலிய நூல்களை இயற்றியவர் மா ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன். ஓகேங்களா. அடுத்து 40வது கொஸ்டின் போயிடலாம். 40வது கொஸ்டின். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சின்ன குழந்தைகிட்ட சொல்லும் நினைக்கிறேன். சின்ன குழந்தைனா 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்க. ஓகேங்களா. அவங்கள்ட்ட என்ன பண்ண சொல்லுவாங்க. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை என்னென்ன? 3 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 1 மார்க் கொஸ்டின். 10 வகை. பொருள் தருங்க. அளவெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அளவெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு பொருள் நீண்டு ஒழித்தல். அளவெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல். அடுத்து 42வது கொஸ்டின் போயிடலாம். 42. உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 42வது கொஸ்டின்ல உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆன்சர் 3 வகைப்படும். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல என்னன்னு கேளுங்க. என்ன டவுட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். ஆன்சர் உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த 43வது கொஸ்டின்ங்கிறத பார்த்துடலாம். 43வது கொஸ்டின். மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி எத்தனை வகைப்படும்?
ஆன்சர் 3 வகைப்படும். மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? அதே 3. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கங்க, ஆன்சரை நல்லா பார்த்துக்கங்க. 44வது கொஸ்டின். மித்த மணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனா குறிப்பிடுவது எது? அவர் சொல்லுகிறார். மித்த மணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனா குறிப்பிடுவது எது? இது வந்து குட் பேட் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் என்ன? வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். மித்த மணிகலன் என்னும் தொடரில் வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். அடுத்த 45வது கொஸ்டின். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிகோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும். இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன குறிப்பிடுது? ஆன்சர் என்னங்க பார்த்தலாம். சருகு சண்டு. காய்ந்த இலை அப்படின்னா சருகு, காய்ந்த தொகை அப்படின்னா சண்டு. ஓகேங்களா? அடுத்து 46வது கொஸ்டின். இது வந்து குட் பை கொஸ்டின் தான். 46வது கொஸ்டின். கலைச்சொல் அறிக. கலைச்சொல் அறிக 46வது கொஸ்டின். வவல். வவல் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல் அறிக தமிழ்ல என்ன அப்படின்னா உயிரெழுத்து. வவல் அப்படின்னா உயிரெழுத்து. அடுத்து 47வது கொஸ்டின். கலைச்சொல் அறிக கான்சோனன்ட். கான்சோனன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். கான்சோனன்ட்னா தமிழ்ல மெய்யெழுத்து. ஓகேங்களா? அடுத்து 49வது கொஸ்டின் என்னங்கிறத பார்த்தலாம். 49வது கொஸ்டின் கலைச்சொல் அறிக. கலைச்சொல் அறிகதான் ஹோமோகிராப். ஹோமோகிராப் அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க. ஹோமோகிராப்னா ஆன்சர் என்னங்கிறத பார்த்தலாம். ஆன்சர் ஒப்பெழுத்து. ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்துங்கிறது ஆன்சர். அடுத்து 50வது கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த வீடியோ. கலைச்சொல் அறிக மோனோலிங்குவல். மோனோலிங்குவல் அப்படின்னா ஆன்சர் ஒரு மொழி. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி ஆன்சர். ஓகே கைஸ், இதோட நம்மளுடைய இந்த வீடியோக்கான 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். இதோட நம்மளுடைய இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலுங்க அப்லோட் பண்ணவே அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பார்ட் 3 வீடியோல இதே மாதிரி 50 கொஸ்டினோ இல்லை 100 கொஸ்டினோட மீண்டும் சந்திப்பேன். தேங்க்யூ கைஸ்.